வெல்கம் டு இனியவள் உலகம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேங்க. இதை பாருங்களேன், இந்த முருங்கை செடியை கவனித்து பாருங்கள். அழகாக துளிர் விட்டு வருது பார்த்தீங்களா? ஆனால் இந்த மரத்தோட நிலை ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே காஞ்சு போய் பட்டு போய் ஒரு தலை கூட பச்சை இல்லைங்க. அந்த மேலே கிளிப்பிங்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த குச்சி இருக்குது பாருங்களேன், காஞ்சு போன குச்சி இருக்குல்ல, அதே நிலையில் தான் மரம் முழுவதுமே இருந்தது. நான் கூட அந்த மரம் அவ்வளோதான் காஞ்சு போயிடுச்சு, இனி இது துளிர் விடாது போல் இருக்குது, வெட்டி விட்டுறலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்குது பாருங்கள், அப்படி தான் இருந்தது. அவ்வளோ தூரம் காஞ்சு போயிருந்தது. சரி, கொஞ்ச நாள் பார்ப்போம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் விட்டு வருது பார்த்தீங்களா? நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் எதிர்பார்க்கலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் இது பூ பூக்கும், காய்களும் நல்லா காய்க்கும். இதே மாதிரி தாங்க மனிதருடைய வாழ்க்கையுமே. இப்போ இந்த மரம் எப்படி இயற்கையின் படைப்போ அதே மாதிரி மனிதனாகப்பட்ட நாமளுமே இயற்கையோட படைப்பு தான் இல்லைங்களா? ஒரு சில காலகட்டங்களில் கடுமையான மிக வெறுமையான சூழ்நிலைகளை கடக்க வேண்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம கடந்து தான் தீரணும். கடந்துட்டோம் அப்படின்னா இந்த மரங்களை மாதிரி நாமளும் துளிர் விட்டு அழகாக நிறைவாக வாழலாம் இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. எப்போதும் நம்பிக்கை கைவிடாதீங்க. தேங்க்யூ.